ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. மகன் தூய் ஆவியின் கிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட கடவுளுடைய திருவார்த்தை யோசுவா 8ஆம் அதிகாரம் 27வது வசனம், 31வது வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அது 20 படாத 2 பாயுதம் படாத முழு கற்களால் ஆனது. அதன் மேல் கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்து சமாதான பலிகளையும் படைத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களை, இஸ்ரவேலர் மக்கள் வாழ்வில் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும் பொழுது ஆண்டவராகிய கடவுளுக்கு பலி செலுத்த மோசே மூலமாக கட்டளையிட்டதை யோசுவா நினைவுபடுத்தி சொல்கிறான். முதலாவதாக அங்கு செலுத்தக்கூடிய பலி சமாதான பலி. எந்த ஒரு மனிதன் மனித உறவையும் நெருங்கிய உறவையும் கடவுள் உறவையும் விரும்புகிறானோ, இறை உறவையும் விரும்புகிறானோ, அவன் சமாதான பலிகளை செலுத்தக்கூடியவன். சமாதானத்தை விரும்புகிறவன் தான் கடவுளை விரும்ப முடியும். சமாதானத்தை விரும்புகிறவன் தான் உறவுகளை விரும்ப முடியும். ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள், நீங்கள் வழியிலே வரும்பொழுது உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை நீங்கள் அழித்து போட்டீர்கள், அதற்காக நான் ஆலோசனை சொன்னேன், உங்களுக்கு வழிகளை காட்டினேன், உங்களுக்கு ஆசாரியரை கொடுத்து அவர் ஆலோசனையை கொடுத்தேன் என்று யோசுவா மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். சமாதான பலி என்பது கடவுளை விட்டு தூரமாக போன மனிதனுடைய வாழ்க்கையை மீண்டும் கடவுளோடு இணைக்கின்ற ஒரு பலிதான் சமாதான பலி. அது ஒரு உறவாக சொல்லப்படுகிறது, விருந்து என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு திரு மருந்து என்று சொல்லப்படுகிறது. இந்த சமாதான பலிகளை லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் 29வது வசனத்திலும் 32வது வசனத்திலும் குடும்பமாக சேர்ந்து வந்து அந்த பலியை கொண்டு வந்து கடவுளுடைய பலிபீடத்தில் செலுத்துவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த சமாதான பலி என்பது கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவை இன்னும் வலுப்படுத்துகிற, விரிவாக்குகிற, நிலைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆகவே நாம் சமாதான பலிகளை கடவுளுக்கு தினமும் செலுத்த அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இஸ்ரேல் மக்களிடத்தில் யோசுவா சொல்கிறான் தகன பலிகள் என்று சொல்லும் பொழுது பழைய பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண் பண்ணுக்கு பண் என்ற அந்த பலியைப் போல ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு உயிரை பலி கொடுப்பது போன்ற அடையாளம். கடவுள் முழுமையாக காணிக்கையிலே அவர் பிரியப்படுகிறார் என்பது பழைய பாட்டினுடைய நம்பிக்கை. அவர் பலிகள் மீது பிரியப்படுகிறார். யெகோவா தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர், எல்லாம் வல்ல கடவுள், யெகோவாவின் கடவுள். அவர் எப்பொழுதும் முழுமையாக தன்னுடைய பலியை விரும்புகிறவர். இந்த குடும்பங்கள், இந்த தகன பலி என்பது பலிபீடத்தின் மேல் மிருகங்களை, ஆடு, மாடு, வெள்ளாட்டுக்கடா, புறா குஞ்சு போன்ற அனைத்து வகையான உயிரினங்களை பலிபீடத்தில் வைத்து சுட்டரித்து அந்த சாம்பலை எடுத்து இளங்களிலே, நெற்றிகளிலே, அந்த பலி செலுத்துகிற மக்களிலே ஆசாரியர்கள் தெளிப்பார்கள். இது தகன பலி. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டதற்கு அடையாளமாக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பலியாக கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சமாதான பலிகள், தகன பலிகள் என்று சொல்லப்படுகிற அந்த கடவுள் உறவையும் கடவுளுடைய நெருக்கத்தையும் கடவுளுடைய இணைப்பையும் விரும்புகிற மனிதன், தகன பலி என்பது கடவுளுக்கு முழுமையாக காணிக்கை செலுத்துகிறது. பழுதற்ற, அதில் என்னவென்று சொன்னால் உயிரை பலியிட்டாலும் பழுதற்ற காணிக்கை, அதுதான் அங்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது நித்தியமான காணிக்கை, சுத்தமான காணிக்கை, நிறைவான காணிக்கை, அதுதான் தகன பலி. பழுதற்ற, ஊனமில்லாத, அழுக்கில்லாத, இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் கடவுளுக்கு நொறுங்குண்ட பலியைத்தான் கடவுள் விரும்புவார். சங்கீதம் 51:27-17 பார்க்கிறோம். அவர்
நொறுங்குண்ட இருதயத்தை நேசிக்கிற ஆண்டவர். ஆகவே தான் நம்முடைய பலிகள் இந்த நாளில் நொறுங்குண்டதுமான இருதயத்தை கடவுள் பிரியப்படுகிறார். யாத்திராகமம் 29:18 லேவியராகமம் 6:9 பார்க்கும் பொழுது கடவுளுடைய உன்னதமான அந்த தகன பலி இன்றைக்கு ஊருக்கு உலகத்துக்கு நாம் காட்டுகின்ற பலிகள் போல அல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு காட்டுகின்ற கொடுக்கின்ற பணியைத்தான் கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பலியோடு இந்த நாளை சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்ட நாம் இந்த நாளை அப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்மையே ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கிறவர்களாக கடவுளிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளினுடைய அவர் சித்தத்தின்படி அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, உம்மை தண்டியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய திரு இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்த அந்த அன்பின் பலியை இந்த நாளில் நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து சமாதான பலியும் தகன பலியையும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நீ நொறுங்குண்டதுமான இருதயத்தை படைக்கின்ற பலியாக இன்றைக்கு எங்களை படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.